ஹாய் guys, வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் நைட் அவங்க ரொம்ப ஹெவியாக எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் தோணுச்சு. அதனால இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இது பைல் செலெக்ஷன் 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. பைல் 1 பைல் 2 வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பைல் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1 சூஸ் பண்ண வியூவர்ஸ், உங்க பர்சன் லாஸ்ட் நைட் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ பைல் 1 வியூவர்ஸ், உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன நினச்சாங்க, உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் என்ன, சொல்லாமல் மறைக்கிற விஷயம் என்ன. Pile 1. ஓகே, உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. Pile 1 viewers, personோட லாஸ்ட் நைட் தாட். ஸோ பைல் 1 உங்க பர்சன் லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், உங்க 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்கள் வந்து நிறையா இருக்கு. சரியா, நீங்க இன்னும் கிளியராகவே பேசிக்காம இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஐ திங்க் நீங்க சைலண்டா இருக்கீங்க 2 பேருமே. நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், ஆர் சைலண்டா இருக்கலாம், ரொம்ப சைலண்டா கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கலாம், அல்லது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட நீங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்களாகட்டும் உங்க பர்சன் ஆகட்டும் டயர்ட் ஆயிட்டீங்க. இதுதான் வந்து ஓவரால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, லாஸ்ட் நைட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்க பர்சன் நினைச்சிருக்கிறது வந்து நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒரு விக்டிம் மைண்ட் செட்ல இருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து அவங்கள புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில தான் லாஸ்ட் நைட் வந்து இருந்திருக்கு. மனசு ரொம்ப குழப்பமா இருந்திருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. இதுல இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது, இதுல ஏதாவது பிளாக் மேஜிக் நடந்துருச்சா, ஆர் நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப விடுறீங்களா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சதற்காக கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஏதாவது கர்மா வந்து அவங்களுக்கு இப்ப மேபி கர்மா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க இல்லாத இந்த வாழ்க்கையில வந்து அவங்க கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதனால இந்த நைட் டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுத்துது. அவங்க உங்களைய ஏமாத்தி இருக்கலாம், ஆர் உங்களோட எமோஷன்ஸோட விளையாடி இருக்கலாம். அதுக்கான கர்மாவை அவங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கலாம். கர்மாவை அனுபவிக்கலைனாலும் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சந்தோஷமா இல்லை. அகைன் உங்க கூட ஒரு ரீயூனியன் வேணும் தான் எதிர்பார்க்கிறாங்க. ஸ்ட்ராங்கா அவங்க யோசிச்சிருக்காங்க உங்க கூட சேர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏதோ பிளாக் மேஜிக்னால கூட இந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்ல யாராவது வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது வந்து யாருக்காவது பிடிக்கலையா, அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா, அவங்களே என்னென்னமோ யோசிச்சுட்டு அவங்களே ரொம்ப ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்கனால வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மாட்டிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. மென்டலி வந்து ரொம்ப எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டா இருக்காங்க. இது சரியா இருக்குமா, இதை விட்டுறலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்காங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும், ஒரு பெரிய அவேக்கனிங் நடந்திருக்கு. இது வந்து யார் மேல தப்பு, இப்போ உங்க பர்சன் மேல தப்பா இல்ல உங்க மேல தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அது நல்லாவே யோசிச்சிருக்காங்க. ஒரு பெரிய அவேக்கனிங் வந்திருக்கு. இதுல ஒரு லெசன் கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிற இந்த பிரேக்கப் டைம்ல இந்த சைலண்டா இருக்கிறதுனால அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, உங்ககிட்ட என்ன மாரிலாம் நடந்துக்கிட்டாங்கங்கிற ஒரு அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு. நல்லா தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க மனச வந்து லேசா வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஹேப்பியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா லாயல்டி கார்டு வந்திருக்கு. இதுல வந்து நீங்க ரொம்ப அவங்க கிட்ட உண்மையா இருந்திருக்கீங்க. அத நினைச்சு பார்த்திருக்காங்க. ஏன்னா நீங்க நெறைய உண்மையா இருந்திருக்கீங்க. நெறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்க பெர்சன் மேல. சோ அந்த ஒரு லாயல்டி தான் வந்து உங்க பெர்சன் நினைச்சிருக்காங்க. உங்கள மறக்க முடியல அப்படிங்கிறது ஏன்னா, நீங்க அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கீங்க. அவங்களே வந்து இல்ல இது முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க அவங்க மேல வச்ச ட்ரஸ்ட் ஆகட்டும், லவ் ஆகட்டும், அந்த உண்மையா பழகியிருக்கீங்க இல்லையா? எந்த மாஸ்க்கும் போடாம. அதுதான் அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து கொண்டு போக விலக்க முடியல, மூவ் ஆன் ஆக முடியலன்னு அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க மேலே நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த அவேக்கனிங் வந்து ஸ்ட்ராங்காவே வந்திருக்கு. சரியா? அவங்க எவ்வளவுதான் ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணாலும் அது முடியல. உங்ககிட்ட வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து ஷியூரா எதிர்பார்த்திருக்காங்க. மேபி லாஸ்ட் நைட் வந்து அது ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹெவியா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. தனிமையில வந்து அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ வந்து நினைச்சு பார்த்திருக்காங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல லாஸ்ட் ஃபியூ நைட்ஸாவே வந்து கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டோம், உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டோம் அப்படிங்கிற ஒரு அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு ஷியூரா வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இங்க இருக்கிற கார்டு, இந்த ஆரக்கிள்ல பார்க்கும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, இதுல சந்தோஷம் மட்டும் இல்ல, நெறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு அப்படிங்கிறத அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து சந்தோஷம் மட்டும் இல்ல, நெறைய சிக்கல்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மெயினா நான் சொல்லணும்னா, இந்த கார்டு பார்க்கும்போது, உங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு தீவிரமான ஈர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப தீவிரமா இருக்குன்னு அவங்க ஸ்ட்ராங்காவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கனால மூவ் ஆன் ஆக முடியலன்னு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நீங்க வார்த்தையால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறத வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டைம் டிராவல் கிடைச்சா, பின்னாடி போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா வேற மாதிரி நான் நடந்திருந்திருப்பேன். ஸோ நான் நடந்துகிட்டது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத நல்லாவே உணர்றாங்க. இந்த 2 கார்டு பார்க்கும்போதே தெரியுது அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நல்லாவே வந்து அவங்க வந்து நிறைய வருத்தப்பட்டிருக்காங்க. லாஸ்ட் நைட் வந்து ஃபீலிங்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான சோல் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், என்ன இது, அதனாலதான் அவங்க அந்த இன்டென்ஸை வந்து ஃபீல் பண்றாங்க. அதனாலதான் அந்த ஒரு ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் நைட் அவங்க ஹெவியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏன் எவ்வளவோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், பட் எவ்வளவோ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம், பட் இந்த இந்த பர்சன்ட்ட ஏன் எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அவங்க உங்களை கேட்குறாங்க, நீ ஏன் என்ன லவ் பண்ண, நான் உன் பின்னாடி வந்திருக்கும் போது ஐ திங்க் அந்த பர்சன் உங்க பின்னாடி வந்த மாதிரி தெரியுது. அவங்க உங்களை சேஸ் பண்ண மாதிரி இருக்கு லவ் சொல்றதுக்கு. ஸோ அவங்க லவ் சொல்லும் போது நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கலாமே, நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பேனே, நீ ஏன் என் லவ் அக்செப்ட் பண்ண, ஏன் இவ்வளோ லவ் கொடுத்த, ஏன் எனக்கு இவ்வளோ கேர் பண்ண, என்னை நீ அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த கஷ்டம் அப்பயே போயிருக்குமே, இந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்காது, இந்த அளவுக்கு நான் ஹெவியா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். நான் இப்போ எப்படி அகைன் உங்ககிட்ட நான் எப்படி வர்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது, எனக்கு உன் முகத்தை பார்க்கவே அசிங்கமா இருக்கு, ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றேன், நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹெவியா ஃபீல் பண்றாங்க. குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அவங்க நினைக்கிறது வந்து வார்த்தையால வெளிப்படுத்த முடியலைங்கிற ஒரு உணர்வு தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு, பெயின் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டுமே அவங்களே ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்ற அளவுக்கு தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து லாஸ்ட் நைட் வந்து அவங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. ஆனா சில குழப்பங்களும் இருக்கு, அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கு. இதனால அவங்க சில பின்விளைவுகளும் வந்து இருக்கும். உங்களை ஏமாத்துறதுனால அதுக்கான கர்மா வந்துருமோன்னு பயப்படுறாங்க, நீங்க ஏதாவது கர்ஸ் பண்ணிடுவீங்களோ, சாப விட்டுருவீங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. இது எல்லாமே ஓவர் திங்கிங் தான், ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். நிறைய ஓவர் திங்க் பண்ணது, ஏன்னா நிறைய தப்பு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது, உங்களை நிறைய அள வச்ச மாதிரி
மாதிரி, உங்களை நிறையா ஹர்ட் பண்ண மாதிரி தெரியுது இந்த பர்சன். டைரக்டாக பண்ணலைனாலும் அவங்க பிஹேவியர் கூட உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும். டைரக்டாக சில பேர் வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து பிஹேவியரில் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் அல்லது உங்கள் எமோஷன்ஸோட விளையாடுறது, அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து இது ஓவராலாக பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸே இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஹெவியாகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் நைட் வந்து உங்க பர்சன் வந்து உங்களை பற்றி நினைச்சது, அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நம்ம ஸ்பிரிட்டோட மெசேஜ் என்ன நம்ம பார்த்துடலாம். யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க, ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். வியூவர்ஸ், பைல் 1 வியூவர்ஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன? ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிறத தவிர வேறு வழி இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, இந்த பர்சனை விட்டு இருக்க முடியாது, இல்லை அவங்க உங்களை கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க, உங்களை அழ வைக்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட சோலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். ஸோ உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டிசர்விங்கான பர்சன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் டிசர்விங்கான பர்சன். ஸோ உங்க பர்சனோட பிஹேவியர்னால நீங்க ரொம்ப டயர்டாகி மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு நெகட்டிவா இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல வர நிறைய நல்ல விஷயங்களை நீங்க இழக்கிறதுக்கான நேரிடும். அதனால அடுத்தது என்னன்னு ரொம்ப ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம யூனிவர்ஸை நம்பி நீங்க போற வழி சரிதான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கூட யாருமே இல்லைனாலும் யூனிவர்ஸ் வந்து உங்க கூடயே இருக்காங்க. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, விக்டிம் மைண்ட் செட்ல இருக்காதீங்க. நான் ஏமாந்துட்டேன், என்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்ல வேண்டாம். அடுத்து என்னன்ட்டு நீங்க போயிட்டே இருங்க. யூனிவர்ஸ் உங்க கூட இருக்கு. ஒரு 2 விஷயத்த நம்புங்க. ஒன்று யூனிவர்ஸை நம்புங்க, தென் உங்களை நம்புங்க. 2 விஷயம் நம்பினா போதும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நிறைய பெயின் கொடுக்குது, வலி வேதனையை கொடுக்குதுன்னா கொஞ்சம் நீங்க பாஸ் எடுங்க. இந்த பர்சனை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டு நீங்களே உங்களை ஏமாத்திட்டு இருக்காம கொஞ்சம் பாஸ் எடுத்து நல்லா யோசிச்சு என்ன பண்றதுன்னு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்ல யோசிங்க. குழப்பமா இருந்தீங்கன்னா எந்த முடிவுமே வந்து சரியா இருக்காது. ஸோ நீங்க இப்ப வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, உங்க பொறுமையை வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பொறுமையா இருங்க, உங்களுக்கு பொறுமைக்கான பலன் வந்து ரொம்ப குயிக்காவே கிடைக்கும். உங்க செல்ஃப் ஒர்த்தை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஒர்த் என்ன, உங்க வேல்யூ என்ன, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் உங்க ரெஸ்பெக்டையோ உங்க டிக்னிட்டியோ வந்து விட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க மூவ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் கரியர்ல ஆகட்டும், எதுவாகட்டும், அடுத்தது என்னவோ அதை பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்க உட்காந்துடக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப்னால, இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால லைஃப்ல வர அழகான விஷயங்களை வந்து நீங்க விட்டுற வேண்டாம். ஸோ இப்போ எனக்கு யூனிவர்ஸோட கைடன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா கைடன்ஸ் எல்லாமே இது 3 கார்டுமே ஒரு விஷயத்த என்ன சொல்லுதுன்னா, அடுத்ததை நோக்கி போங்க. இதுலேயே நீங்கள் ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மூவ் ஆன் ஆக முடியாது, இந்த பர்சனை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வேலி மாதிரி போட்டுவிட்டு நீங்களே அதில் மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சா வெளியில் வரலாம், பட் நீங்கள் வர்றதுக்கு ரெடியாக இல்லை. இந்த பர்சன் வருவாங்க, பட் நீங்கள் யூனிவர்ஸை நம்புங்க, உங்களை நம்புங்க. நீங்கள் எப்போ டிட்டாச் ஆகுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச பர்சன், உங்களுக்கு பிடிச்ச லவ் லைஃப் வந்து கிடைக்கும். இதுதான் ஸ்பிரிட்டோட கைடன்ஸ். ஸோ நெகட்டிவாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த கைடன்ஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அகைன் இந்த கைடன்ஸை போட்டு கேளுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது. நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை கொண்டு போங்க. இதுதான் பைல் 1 உங்களுக்கான ரீடிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் தெரிஞ்சுக்கணும், டீப் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். வெல்கம் பைல் 2. ஸோ உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, லாஸ்ட் நைட் அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருந்தாங்க, உங்களை பற்றி என்ன நினச்சாங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றின ஐடியா இப்போ அவங்களுக்கு என்ன பார்த்துடலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 2. ஓகே, ஹெவி அட்ராக்ஷன்.
அட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகே, பைல் 2 ஓவரால் பார்க்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நிறையா குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. சரியா? திடீர்னு ஒரு மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியுது. லாஸ்ட் நைட் வந்து ரொம்ப டீப் அட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. பேஷன் அதிகமாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஒரு ஒரு ஹாப்பினஸ் உங்களை நினைக்கிறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு ஒரு நம்ம ஒருத்தவங்களை நினச்சாலே வந்து சந்தோஷம் கொடுக்கும்ல, ரொம்ப உற்சாகமாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்க லாஸ்ட் நைட் டீப் அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு உங்கள் மேலே. பேஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப குழப்பமாகவும் இருந்திருக்காங்க. ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜிலெலாம் அவங்க இல்லை. சரியா? தூக்கம் இல்லாமல் தான் இருக்காங்க. நைட் டைமில் வந்து அவங்க ஹெவியாகவே அஃபெக்ட் ஆகிறாங்க. உங்களோட நினைவுகள்னால அவங்க ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. தனிமையில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தனிமையில் இருக்காங்க. இதில் என்னென்னா அவங்க வந்து உங்களை பிடிச்சி வச்சுக்கணும், உங்களை விடுற மாதிரி இது இல்லை. ஐ திங்க் உங்களை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. உங்களோட ஞாபகங்கள் அதிகமாக இருக்குது. அவங்களால எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதனால அவங்களுக்கு தூக்கம் இல்லை. நைட் டைமில் வந்து எஸ்பெஷலி வந்து உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்களை தூங்க விடாமல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன்ஸ் சொல்லலாம். உங்களை விடக்கூடாது, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வேணுங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கோபமும் வந்திருக்கு. ஏதோ உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்த மாதிரி இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டானது அவங்களுக்கு அதிக கோபத்தை கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேறு எனர்ஜியில் இருக்கீங்க, சேஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு தெரியுது. அதனால் அது வந்து உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய சோகமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. கோபம் அதிகமாக இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அது உங்ககிட்ட காமிச்சிக்காமல் அவங்க கோபம், இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று சம்திங் கோவம் அதிகமாக இருக்குது. அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ முக்கியமானது ஒன்று, எவ்வளோ ஆழமான ஒன்று, இது எவ்வளோ உணர்வு பூர்வமான ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களை எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணணும், நீங்கள் எவ்வளோ முக்கியம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில், அவங்களோட லைஃப்பில், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு டீப்பாக நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் அந்த ஃபீலிங் இருந்திருக்கு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் தான் அவங்க யோசிச்சுருக்காங்க. சும்மா உங்களை வந்து அடிக்கடி வந்து உங்களைய மீட் பண்ணுறதோ, மெசேஜ் பண்ணுறதோ, பேசி சமாளிக்கிறதோ வந்து இது வேலையாகாது. கொஞ்சம் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது தான். டைம் வரும், அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது லாஸ்ட் நைட் அவங்க வந்து ரெண்டு விதமான ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபிசிக்கல் டிசைர் அதிகமாக இருக்குது, இன்னொன்று மனக்குழப்பங்களும் அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக இருக்குது. மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி அவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இமோஷன்ஸ் வந்து அதிகமாகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சில நேரம் வந்து கோபம் அதிகமாக வந்திருக்கு, ஏமாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கு. உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இங்கே இப்போ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது இந்த கார்டு பார்க்கும்போது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஆழமான ஒன்றுங்கிறத இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும், உங்களோட உணர்வு, உங்களோட இமோஷன்ஸையும் வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. இது வந்து இப்போ அவங்க உங்களே வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு உங்களே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சேஸ் பண்ணலாம் வேண்டாம், அமைதியாக பொறுமையாக இருக்கலாம், டைம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களை சேஸ் பண்ணாலும் இது வேறு மாதிரி போகும், இது சண்டை வரும், அகைன் ஒரு பேட்டர்னுக்குள்ளே மாட்டுவோம், ஒரு லூப் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு முடிவே வராதுங்கிறத அவங்க நல்லாவே யோசிச்சிருக்காங்க. ரொம்ப லாஜிக்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் எல்லாம் கலந்த ஒரு இமோஷன்ஸ் மாதிரி தான் தெரியுது லாஸ்ட் நைட் அவங்க ஃபீல் பண்ணுது. ஸோ ஓவரால் அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்
அவங்களோட இந்த டெக் ஆரக்கிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது தான், அட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொன்னோம். லாஸ்ட் நைட் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, உங்கள் கிஸ்க்காக வந்து அவங்க எங்கே இருக்காங்க, உங்கள் டச்சுக்காக அவங்க எங்கே இருக்காங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, உங்களை ரொம்ப அன்பாக பார்த்துருக்கணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பிரேக்கப்புக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்திருப்பாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, பொசசிவ் ஆகிறது, கோவம் அதிகப்படுறது. ஐ திங்க் உங்களோட கேரக்டரே, உங்கள் பர்சனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி வார்த்தையால் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. சிலர் வந்து வார்த்தையால் ஹர்ட் பண்ணாதவங்க வந்து பிஹேவியரில் அவங்களுக்கே தெரியாமல் கூட நம்மளை ஹர்ட் ஆவாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் இங்கே எனர்ஜிஸ் அதிகமாக பார்க்கும்போது வார்த்தையால் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி, நிறைய கோவப்படுற ஒரு பர்சனாக இருப்பாங்க, நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும், பிரேக்கப் ஆகியிருக்கலாம். இப்போ வந்து அவங்க ரொம்ப நீங்கள் இல்லாமல் ரொம்ப லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களாவே இல்லை, அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பர்சன் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா நிறையா எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பாசிட்டிவாகவும் யோசிக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகிறது, இதில் என்ன மாதிரி நம்ம வந்து எஃபோர்ட் போடணுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க லாஸ்ட் நைட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ரொம்ப ஐ திங்க் ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறையா பெயின் வந்து அனுபவிச்சிருக்கீங்க, நிறையா வலி வேதனை இருந்திருக்கு. அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து உங்ககிட்ட நிறையா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கூட விட்டுருந்துருக்கலாம். சிலர் வந்து உண்மையான லவ் இருந்திருக்கும், அதை உங்ககிட்ட காமிக்காமல் இருந்திருக்கலாம். உங்ககிட்ட நிறைய மாஸ்க் போட்டு இருந்த மாதிரி இருக்குது உங்கள் பர்சன். உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு லவ் இருந்திருக்கு, இமோஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு, அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. உங்களை அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. உங்கள் லவ்வை வந்து அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க, பட் அது உங்ககிட்ட காமிச்சிக்க தவறி இருப்பாங்க. ஸோ ஹானஸ்டாக இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ விஷ் ஐ குட் பி ஃபுல்லி ஹானஸ்ட் வித் யூங்கிறப்ப சம்திங் ஏதோ தேர்ட் பார்ட்டி வச்சு உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சீக்ரெட் உங்களை மறைச்சிருந்துருக்கலாம். அது வந்து உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ண மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல சோல். ஈவன் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கே வந்து உங்களை பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஜென்யூனான சோல்னு நீங்கள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பைல் டூ. ஸோ இது வந்து உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட காமிச்ச அன்புக்கு வந்து நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு அவங்களே நினச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் பெட்டரான ஒரு லவ்க்கு, பெட்டரான பர்சனுக்கு வந்து நீங்கள் தகுதியானவங்கன்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க தயாராக இல்லை. கண்டிப்பாக இப்போ வந்து அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. யூனிவர்ஸ் வந்து அந்த டிவைன் டைமிங் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெவி எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. அவங்களாம் எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹெவியாக வந்து ஸ்ட்ராங்காக ஒரு குற்ற உணர்ச்சியில் அதிகமாக இருக்குது. அவங்க கோபமாக இருக்காங்கங்கிறத தாண்டி ஐ திங்க் நீங்களும் அவங்களை வந்து வார்த்தையால் ஏதோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுது. அதனால் வந்து அவங்க கோபத்துக்கான காரணம் அதுதான். எல்லா விதமான ஒரு மிக்ஸ்டு இமோஷன்ஸில் தான் அவங்க இருக்காங்க, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான். அவங்க கோபம் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, தனிமை, அதிகமான தனிமை இருக்குது. அது அவங்க லைஃப்பில் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுதுன்னு வைங்களேன். அதாவது எல்லாமே அவங்க வந்து ஒரு எதுவுமே அவங்களால பண்ண முடியல. ஒரு ரொட்டீன் லைஃப் வந்து நார்மலான லைஃபே அவங்களால லீட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தின மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் இல்லாமல் இப்போ அவங்க யாரு கூட இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிளேஸை வந்து அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியலேங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை நினச்சி ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி அவங்க உங்ககிட்ட நிறையா சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியுது. நீங்கள் இன்னும் பெட்டரான லவ்க்கு வந்து தகுதிங்கிறத அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள் அதெல்லாம் நிறையாவே மிஸ் பண்ணியிருக்காங்க. இனி அகைன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருமாங்கிற ஏக்கம் அதிகமாக இருந்திருக்கு. கொஞ்சம் பயமும் இருக்குது. அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றா சேருமா இல்லை இதே மாதிரி போயிடுமாங்கிற பயம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் வந்து எஸ்பெஷல் நைட் டைமில் வந்து அவங்க ரொம்பவே ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தானே தனிமையில் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களோட நினைவுகள் வந்து அவங்க
அவங்கள தூங்க விடாமல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க கோபம் இருக்கிறனால, அந்த ஈகோ இருக்கிறனால உங்ககிட்ட வந்து சட்டுன்னு வந்தெல்லாம் உங்ககிட்ட எந்த ஸ்டெப்பு எடுத்து ஆமாம் எனக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், நீ இவ்வளோ மிஸ் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. சரியா? என்னதான் அவங்க வந்து மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருந்தாலும் ஒரு நெகட்டிவான எனர்ஜியில் இருந்தாலும் அதோட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு லாஜிக்கான பர்சனாக தான் தெரியுது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி அவங்க எமோஷன்ஸ் கூடயே அவங்க வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்களே தவிர ரொம்ப இமோஷனாக வந்து நம்ம சில முடிவு எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் மாதிரி தெரியல. ஸோ ஓவரால் எனர்ஜி பார்க்கும்போது எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இதில் இருக்குது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட இருக்கணும்னு லாஸ்ட் நைட் வந்து ஹெவியாகவே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இதுதான் வந்து பைல் 2 உங்கள் பர்சன் லாஸ்ட் நைட் ஃபீல் பண்ணது. இப்போ ஸ்பிரிட்டோட மெசேஜ் நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம் பைல் 2க்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க? ஓகே, பைல் 2 உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் வந்திருக்கு. இந்த கைடன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ்லேருந்து வந்த கைடன்ஸ். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கேட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா ஸ்டக் ஆகி இருக்கீங்க, நல்லா மாட்டிக்கிட்டீங்க, ஒரு ட்ராப் மாதிரி. இதிலேருந்து உங்களால் வெளியில் போக முடியல. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ சந்தோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளே கேளுங்க, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ஸ்டக் ஆகி நீங்கள் நிற்கிறீங்கன்னு உங்களையவே நீங்கள் கேளுங்க. ஏதோ ஒரு பயம், உங்களுக்கே தெரியாத ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிக்கான சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் இன்னும் அதை விட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்காமல் இந்த ஒரு அன்ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் திங்ஸ் வந்து யூனிவர்ஸ் தரதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களோட சோலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். பட் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இன்னொன்று, உங்களுக்கு நிறையா நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது, காட்டை ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கடவுள் கேட்கலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, நிறையா கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும், உங்களோட ஒவ்வொரு கண்ணீர் துளி ஒவ்வொன்றையுமே வந்து கடவுள் யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்குற பைல்ட்டு இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கைட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் உங்ககிட்ட சீக்கிரமே வரப்போகுது. பொறுமையாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அலைன் ஆகிட்டுருக்கு. நெகட்டிவாக இருக்காதீங்க. அந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு நியூ பிகினிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரும் நெகட்டிவாக இல்லாமல் இது ஒரு நியூ பிகினிங்காக எடுத்துகிட்டு யூனிவர்ஸ்லேருந்து வந்த டைரக்டான மெசேஜாக நினச்சிட்டு ஒரு நியூ பிகினிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்ட்டில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதவே யோசிச்சு நீங்கள் ஒரு விக்டிம் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறைய பாரத்தை வந்து சுமந்துகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேணாம். பாஸ்ட்டை விட்டுருங்க. பாஸ்ட்டை நினச்சி உங்கள் ப்ரெசண்ட்டையும் நீங்கள் விட்டுறீங்க. ஃப்யூச்சர் ஒரு அழகான வாழ்க்கையை வந்து நீங்கள் தவற விட்டுக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போனதை நினச்சி நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நம்பிக்கையோட முன்னாடி வந்து போக மாட்டேங்கிறீங்க, முன்னோக்கி நடக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பெட்டரான பிரைட்டான நாட்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் கொடுக்கறது ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைன்னு ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது யூனிவர்ஸோட மெசேஜ். அகைன் இந்த கைடன்ஸை வந்து கேளுங்க. இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் நைட் வந்து உங்கள் பர்சன் வந்து நினச்ச ஓவரால் எனர்ஜிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள்.